வேஸ்ட் படங்க. எனக்கு வேஸ்ட்டு. பிடிக்கலைங்களா? எனக்கு பிடிக்கல. சுமார் தான். எல்லாத்துக்கும் பிடிக்குன்னு சொல்ல முடியாது. எனக்கு பிடிக்கல. அப்படிங்களா? ஆமா. படம் எதிர்பார்த்ததை விட ரொம்ப அருமையாக வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து கவினுக்கு முதல்ல ஹேட்ஸ் ஆஃப் சொல்லணும். ஏன்னா இந்த மாதிரி சப்ஜெக்ட் வந்து சூஸ் பண்ணுறதுக்கு வந்து உண்மையிலேயே கொஞ்சம் கட்ஸ் வேணும். இது கொஞ்சம் கான்ட்ரவர்சியான மூவி தான், நான் சொல்லி முடிச்சிடுறேன். படத்தில் வந்து இது டோட்டலாகவே படம் வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் ஷேட் தான். ஏ டு செட் எல்லாருமே இந்த படத்தில் வரவங்க எல்லாருமே நெகட்டிவ் ஷேட். அந்த நெகட்டிவ் ஷேட்குள்ளே வந்து கொஞ்சம் சோஷியல் மெசேஜ் வந்து சொல்லியிருக்காங்க. ஆப்போசிட் கண்டென்ட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லி நெகட்டிவ் வந்து ஆண்ட்ரியா. அவங்க தான் வந்து இந்த படத்தோட ப்ரொடியூசர் ப்ளஸ் வந்து மெயின் வந்து வில்லி ரோல் வந்து பண்ணியிருக்காங்க. கவினுமே வந்து கொஞ்சம் நெகட்டிவ் ஷேட் கதை தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து கொஞ்சம் அப்படி இப்படி போகும். செகண்ட் ஆஃப் தான் வந்து த்ரூ அவுட்டாக படத்தை எடுத்துகிட்டு போயிட்டு ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. படத்தோட மிகப்பெரிய ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வளவலாக குழப்பம்லாம் இழுத்தடிக்காமல் படம் 2 மணி நேரம் என்ன சொல்ல வந்திருக்காங்களோ அதை வந்து சொல்லியிருக்காங்க. கவினுக்கு ஹேட்ஸ் ஆஃப்னு சொன்னதுக்கு ரீசன் என்னன்னா, தனக்கு எது வேணும் எது வேண்டாம் அப்படின்றதுல விஷயத்தில் வந்து தெளிவாக இருக்காரு. அடுத்த ஒரு 10 வருஷம் 15 இல்லை 20 வருஷத்தில் வந்து விஜய், அஜித், சூர்யா அவங்கள மாதிரி பெரிய ஹீரோவாக வரதுக்கு வந்து நிறையாவே வந்து சான்சஸ் இருக்குது. அது இந்த படம் பார்க்கும்போதே வந்து தெரியுது. எது வேணும் எது வேணான்ற விஷயத்தில் வந்து அவர் வந்து தெளிவாக இருக்கார். படத்தில் இன்னொரு ப்ளஸ் வந்து ஜிவி பிரகாஷ் வந்து மியூசிக் பண்ணியிருக்காரு. அவருமே சூப்பராக நடிச்சிருக்காரு. படத்தில் செகண்ட் ஹாஃப்ல வந்து மிகப்பெரிய ட்விஸ்ட் ஒன்று இருக்குது. யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு ட்விஸ்ட் ஒன்று இருக்கும். அது வந்து சார்லி அந்த ஆக்டர் வந்து பண்ணியிருப்பாரு. ரொம்பவே சூப்பராக பண்ணியிருப்பாரு. யாருமே எதிர்பார்க்க முடியாது அந்த அளவுக்கு ஒரு ட்விஸ்ட் ஒன்று இருக்குது கிளைமேக்ஸில். அவருடைய கதைக்களம், அவருடைய வழிகாட்டுதல் படி சில விஷயம்லாம் வந்து சொல்லியிருக்காங்கன்னு போட்டிருக்கு. பட் அதை வந்து இந்த படத்தில் ஐடென்டிஃபை பண்ண முடியாது. கதையில் வந்து கொஞ்சம் வந்து ஹெல்ப் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன். கதையில் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து ஹெல்ப் பண்ணவர் வந்து டைரக்டர் நெல்சன் அவர்கள். படம் ஸ்டார்டிங்கில் இருந்து படம் ஒரு 70% வரைக்குமே வந்து பேக்ரவுண்டில் வந்து அவர் அந்த கதையை எடுத்துகிட்டு போகிறதுக்கு வந்து வாய்ஸ் ஓவர் வந்து கொடுத்துருப்பார் பேக்ரவுண்டில். ஸோ அது வந்து மிகப்பெரிய ப்ளஸ். டெபியூட் மாதிரியே தெரியல. நிறைய பேப்பர் ஒர்க் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். அவர் பேர் எனக்கு சரியா தெரியல. வந்து அசோக்னு நினைக்கிறேன். விக்ராந்த் அசோக். அவர் வந்து நல்லாவே பேப்பர் ஒர்க் நிறைய பண்ணியிருக்காரு. நல்ல ஒரு 2-3 படம் எடுத்தா, ஒரு அரசியல் படம் எடுத்தா எப்படி இருக்கும், இது ஒரு அரசியல் ப்ளஸ் வந்து ஒரு நெகட்டிவ் ஷேட் படம் தான். கவின் வந்து மக்களுக்கான படம் சொல்லியிருக்காரு. மக்களுக்கான படம் மீன்ஸ் ஒரு மிடில் கிளாஸ் வந்து என்னென்ன இன்னல்கள் வந்து அனுபவிப்பாங்க அப்படின்றத வந்து இந்த படத்தில் செகண்ட் ஹாஃப் வந்து த்ரூ அவுட்டாக ஒரு ட்விஸ்ட் மூலிமா அதை வந்து எவால்வேட் பண்ணியிருப்பாங்க. அதுதான் மக்களுக்கான படம். அப்படின்னா இப்போ சோஷியல் மெசேஜ்னா இப்போ பெரிய ஹீரோஸ்லாம் நடிப்பாங்க, விஜய், அஜித். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து துணிவு, கத்தி அந்த அளவுக்கு வந்து ரொம்ப வந்து இன்டென்ஸாக வந்து எடுக்கல. ஒரு மேலோட்டமாக தான் எடுத்துக்காங்க. ஏன்னா இது ஒரு நெகட்டிவ் கதை. எல்லாருமே இந்த படத்தில் வர எல்லாருமே வந்து நெகட்டிவ் ஷேட் தான். ஸோ அதனால வந்து லாஸ்ட்டில் முடிக்கும்போது வந்து ஒரு மிடில் கிளாஸ் இருக்கிறவங்களுக்கு வந்து நல்லாவே ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சோஷியல் கண்டென்ட்டாக இருக்கும். பாலிடிக்ஸில் கை வச்சுருக்காங்க. பாலிடிக்ஸ்னு சொல்லும்போது படத்தில் இன்னைக்கு சாயந்தரம் இல்லை நாளைக்கு காலையில் கூட கான்ட்ரவர்சி ஏதாவது ஒரு பெரிய கட்சி வந்து தாக்கி பேசியிருக்காங்க. அது என்ன கட்சி அப்படின்றது ஒரு இன்ட்டு வேணா தரேன். கூவத்தூர் அப்படின்னு சொன்னால் வந்து தெரியும்னு நினைக்கிறேன். அது செகண்ட் ஹாஃப்ல அதான் சொன்னேன், ஒரு ட்விஸ்ட்னு ஒன்று இருக்கும். அந்த ட்விஸ்ட்டுக்கு அப்புறம் வந்து நல்லாவே தெரியும் ஒரு கூவத்தூருக்குள்ளே என்ன நடந்திருக்கும் அப்படின்றத வந்து இந்த படத்தில் ஒரு இமேஜினேஷனாக வந்து காட்டியிருப்பாங்க. ஸோ அதனால் அதை பார்த்துட்டு படம் இன்னைக்கு சாயந்தரம் இல்லை நாளைக்கு காலையில் யாராவது ஏதாவது சொன்னாலும் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. காமெடியில் எப்படி ஒர்க் அவுட் ஆயிருக்காங்க? அந்த மாதிரி எதாவது இருக்காங்க? காமெடி வந்து இந்த படத்தில் கொஞ்சம் குறைச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி கவின் படத்தில் வந்து விடிவி கணேஷ் அவர்கள்லாம் இருந்திருப்பாரு. அப்புறம் வந்து ரெனின் கிங்ஸ்லே அவர்லாம் வந்து இருந்திருப்பாரு. இந்த படத்தில் அவர் ஒரு ஜஸ்ட் ஒரு ரெனின் கிங்ஸ்லே வந்து ஜஸ்ட் ஒரு கேமியோ மாதிரி தான், ஒரு 2 சீன் தான் வருவார். விடிவி கணேஷ் அவர்ன்றது இல்லை. காமெடி வந்து கொஞ்சம் வந்து கம்மி பண்ணியிருக்காரு. அதான் ஹியூமர் சென்ஸ் வந்து அவரே வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்காரு. கவின் வந்து அவரே வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காரு. அதனால தான் சொன்னேன் நான், விஜய், அஜித், சூர்யா அவங்கள மாதிரி பெரிய ஹீரோ வரதுக்கு வந்து நிறைய சான்சஸ் இருக்குது. யார் இந்த ஸ்டோரி கேரி பண்ணி கொண்டு போகிறா? எல்லாருமே தான். படத்தில் வர எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க கேரக்டர் நம்ம மைண்டில் ரொம்ப நிற்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. இது நெகட்டிவ் ஷேட் அப்படின்றதுனால எல்லாருக்குமே வந்து நல்லா போட்டி போட்டு எல்லாருமே வந்து வில்லன் மாதிரி தான் அந்த மாதிரி நடிச்சிருக்கனால எல்லாருமே வந்து நல்லா சூப்பராக நடிச்சிருக்காங்க. புரியல. மாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் படத்தில் வந்து எடுத்ததுமே ஒரு கொள்ளடிக்கிற சீன் ஒன்று வரும். மாஸ்க் போட்டு வந்து கொள்ளடிப்பாங்க. அந்த மாஸ்க் போட்டதுக்கு பின்னாடி அந்த மாஸ்க்கு பின்னாடி வந்து ஒரு ஒரு பாதிக்கப்பட்டவங்களோட வழி ஒன்று இருக்கும். அந்த பாதிக்கப்பட்டவங்களோட வழி என்னன்னா மிடில் கிளாஸ் ஃபேமிலியோட வழி. அதுதான் வந்து இந்த படத்தில் ஒரு சொல்லியிருக்காங்க. அதுதான் மாஸ்க்கு பின்னாடி இருக்கிற ஒரு ஹைட் அண்ட் சீக். அடுத்த பாட்டுக்கெலாம் ஒரு லீடு இல்லை. இது ஒரு ஸ்டாண்டலோன் மூவி தான். கெஸ்ட் ரோல் அப்படின்ற மாதிரிலாம் இல்லைங்க. கெஸ்ட் ரோல் அப்படின்னு பார்த்தா வந்து நிறைய பேருக்கு தெரியாது. நெல்சன் வாய்ஸ் ஓவர் கொடுத்துருப்பாரு. அவர் தான் அந்த கதையை வந்து எடுத்து ஸ்டார்டிங்லேயே வந்து பாதி கதையை சொல்றாரு. அதாவது ஃபர்ஸ்ட் ஆஃப் கதையை சொல்றாரு. செகண்ட் ஆஃப் கதையை ஸ்டார்டிங்லேயே சொல்றாரு அவர். கவினுக்கு இந்த மூவிக்கு அப்புறம் என்ன மாதிரியோட ஜேர்னி இருக்கு? சினிமா ஜேர்னி இதே மாதிரி சீரியஸான கான்ட்ரவர்ஷியல் பரவாயில்ல
மேபி இருக்கலாம். அவர் சூஸ் பண்ணுற விதங்கள் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸ்கிரிப்ட் வைஸ் படி பார்த்தீங்கன்னா, ஸ்டோரி வைஸ் படி பார்த்தீங்கன்னா, அவரை தன்னைத்தானே வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கிறாரு. அதே மாதிரி அடுத்த ஒரு 10 வருஷம் 20 வருஷம் நான் நிலைச்சு நிற்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ரொம்ப வந்து நான் ஏரில் பறக்க விடுறேன் அப்படின்ற மாதிரி அவர் இப்போவே ஆரம்பிக்கல. ஏரில் பறக்க விடுறது அப்படியே பெரிய ஹீரோஸ் பண்ணுறாங்க. அது நம்ம இப்போ பண்ணக்கூடாது. ஒரு 15 வருஷம் 20 வருஷத்துக்கு அப்புறம் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு என்ன தேவையோ ஒரு யங்ஸ்டர்ஸோட பல்ஸு, ஒரு வந்து 40s to 60s ஏஜில் இருக்கிறவங்களோட பல்ஸ் அவங்க எல்லாருக்குமே பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கு. அதை நோக்கி வந்து மூவ் பண்ணிட்டு போயிட்டு இருக்காரு. ஓவராலாக வந்து படம் 10க்கு நான் ஒரு 7.5 வந்து தருவேன். ஏன்னா பாட்டு வந்து இன்னொன்று அடிஷ்னலாக வந்து ஆட் பண்ணியிருக்கலாம். ஏன்னா கதை வந்து நல்லாவே சூப்பராக இருக்குது. எல்லாருமே பார்க்க வேண்டிய ஒரு கதை. அதனால ஒரு பாட்டு வந்து ஆட் பண்ணியிருக்கலாம். இன்னும் எது கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருந்தா 10 out of 10 10 அப்படின்றது பாட்டு கொஞ்சம் ஆட் பண்ணியிருந்துருக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து கொஞ்சம் சில பேருக்கு பிடிக்காம கூட போகும். கச்சாமுச்சான்னு கொஞ்சம் போகும். கொஞ்சம் இல்லீகல் ரிலேஷன்ஷிப் அப்படின்ற மாதிரிலாம் கொஞ்சம் போகும். ஸோ அதனால அந்த ஒரு விஷயத்துக்காக தான் வந்து 10க்கு டச் பண்ணுற மாதிரி ஒரு பாயிண்ட்ஸ் நான் கொடுத்துருப்பேன். கொஞ்சம் கம்மியாக கொடுத்ததுக்கு வந்து காரணம் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப். செகண்ட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையே வந்து ஒரு கூஸ்பம்ப் பார்த்தா ஃபேமிலியாக பார்க்கலாம். ஃபேமிலியாக வந்து என்னன்னு சொல்கிறது, அதான் ஃபர்ஸ்ட் ஆஃப் சொன்னேனே, கொஞ்சம் இல்லீகல் ரிலேஷன்ஷிப்பு, செக்ஸ் ஒர்க் அந்த மாதிரிலாம் காமிச்சிருப்பாங்க. ஃபேமிலியானா இப்போது நீங்கள் பெரிய ஒரு 10 பேர் 15 பேர் இல்லை ஒரு 6 பேர் வந்தீங்கன்னா பரவாயில்ல. ஒரு அம்மா பையன் இல்லை ஒரு அப்பா பொண்ணு அந்த மாதிரி வந்தால் ஃபர்ஸ்ட் ஆஃப் கொஞ்சம் முகம் சொல்லிக்கிற மாதிரி தான் இருக்கும். மற்றபடி அதெல்லாம் தெரிஞ்சுட்டு வந்து நீங்கள் படம் பார்த்தீங்க அப்படின்னா தாராளமாக வந்து படம் பார்க்கலாம். பார்க்கலாம், நல்லா இருக்கு. டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. கவின் எப்படி பண்ணியிருக்காரு? கவின் நல்லா பண்ணியிருக்கேன். நல்லா பண்ணியிருக்கேன். சார்லி தான் டேர்னிங் பாயிண்ட். லாஸ்ட் 15 மினிட்ஸ் தான் படம் சூப்பராக இருக்கு. மாஸ்க் படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒரு மாதிரி இருக்கும். அது என்ன போகுது என்ன வருதுன்னெலாம் தெரியாது. ஆனால் செகண்ட் ஹாஃபில் வந்து கவின் ஆக்டிங்கு, சார்லி, அந்த ஹீரோயிங் எல்லாமே வேறு லெவலில் பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே ஒரு மாதிரி ஹீரோயிங் ஆயிடுவாங்க. அதனால் நிறைய படத்தை பார்த்து தெரிஞ்சுக்குவாங்க. நிறைய சஸ்பென்ஸ் கேரக்டர் தான் அதிகமாக இருக்கும். நம்ம சார்லி வந்து கடைசியாக ஒரு விஷயம் பண்ணுவார். அது நமக்கே ஒரு மாதிரி கூஸ் பம்மாக இருக்கும். கிளைமேக்ஸ் தான் வேறு லெவலில் இருக்குது இந்த படம். ஒரு மாதிரி சாங் இல்லை மைனஸாக இருக்கு. இல்லை சாங் வந்து இன்னொரு சாங் கூட ஆட் பண்ணியிருக்கலாம். அந்தளவுக்கு தான் இருக்குது. செகண்ட் ஹாஃபில் ஒரு சாங் ஆட் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த படம் ஒரு ஃபுல்ஃபில்லாக இருந்திருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே எல்லா சாங்கையும் தூக்கி போட்டாங்க. அதனால் ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் போர் அடிக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் செகண்ட் ஹாஃப் வந்து ஓரளவுக்கு ரொம்ப சூப்பராக கொண்டு போயிட்டாங்க. ஆண்ட்ரியா தான் இந்த படத்தில் நம்ம வட சென்னையில் வந்த வில்லி மாதிரி. அது என்ன பண்ணுன்னு திடீர்னு என்ன பண்ணுன்னு தெரியவே தெரியாது. அதுலையாவது வந்து டைலாக் மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. இதில் ஆக்ஷனோட கொடுத்துருக்காங்க. ஒரு மாதிரி அவங்கள பார்க்குறப்ப பயங்கரமாக இருக்குது. நம்ம சைனீஸ் கேரக்டர் யாரையோ ஒருத்தர் பார்த்தோன்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு வில்லி கேரக்டராக இருக்காங்க. ரொம்ப சூப்பராக நடிச்சிருக்காங்க அவங்க. நம்ம மற்றவங்க எல்லாருமே இந்த படத்தில் நடித்தவங்க எல்லாருமே ரொம்ப ரொம்ப சூப்பராக நடிச்சிருக்காங்க. நம்ம சார்லி தான் கடைசியில் வந்து ஸ்கோப் பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறார். அவர் மாதிரி கான்ட்ரவர்சி இந்த படத்தில் வந்து நிறைய அரசியலை பற்றி பேசியிருக்காங்க. அந்த அரசியல் பணத்தை வந்து அப்பார்ட்மெண்ட் கட்டி தரேன்னு சொல்லிட்டு ஏமாற்றி ஒரு விஷயம் பண்ணுவாங்க. அதை வச்சு தான் மக்களுக்கு வந்து காசு கொடுத்து ஓட்டு வாங்கலான்னு பார்ப்பாங்க. ஆனால் அது வந்து மணி யூஸ் பண்ண எப்படி இருக்கும். அதான் இந்த படத்தோட கதை. எந்த கட்சியே தாக்குற மாதிரி அதெல்லாம் எல்லா கட்சியும் தாக்கிட்டாங்க. அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்க. ரொம்ப சூப்பராக அவரோட இன்புட் சில இடத்துல நல்லாவே தெரியுது. நம்ம அரசியல் பேசுகிறப்பெல்லாம் அவரோட இன்புட் நல்லா தெரியுது. அதனால் ஓவராலாக பார்க்கும்போது ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டான ஒரு ஆக்ஷன் படம். நம்ம மணி ஈஸ்ட் வந்து நம்ம அந்த வெப் சீரிஸ் எல்லாம் ஃபுல்லாக பார்த்துருப்போம். அதை வந்து நம்ம தமிழில் பார்த்தா இப்போ இருக்கும் அந்த மாதிரி இருக்குது. அதுக்கு ஒரு ப்ரொஃபஸர் ஒருத்தர் இருப்பார். இதில் யார் ப்ரொஃபஸர் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும். கண்டிப்பாக நல்ல படமாக இருக்கும். முந்தைய படங்களோட இந்த படங்கள் அவரோட ஆக்டிங் தான் இந்த படத்துக்கு வந்து ரொம்ப ப்ளஸ்ஸாக இருக்குது. அப்புறமேட்டு அது ஃபர்ஸ்ட் ஹாஃபில் தான் கொஞ்சம் சொதப்பி வச்சுக்கிறாரு. நமக்கு கவின் வந்து ஒரு நெகட்டிவ் கேரக்டர் தான் இந்த படத்தில் ஃபுல்லாக. அவரை எப்படி பாசிட்டிவாக மாற்றுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் கிளைமேக்ஸில் மாற்றுவாங்க. எல்லா படத்துலையும் மாற்றுற மாதிரி தான் மாற்றுவாங்க. ஆனால் இந்த படத்தில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அது கடைசி வரையுமே கவின் வந்து நெகட்டிவ் கேரக்டர்லேயே தான் இருக்குது. அதனால் படம் ஓவராலாக பார்க்கும்போது ஒரு ஒரு என்ஜாய்மெண்ட்டான படமாக இருக்குது கண்டிப்பாக. அதனால் எல்லோரும் உட்காந்து ஜாலியாக உட்காந்து பார்க்கலாம். ஃபேமிலியாக உட்காந்து பார்க்கலாம். ஆனால் குழந்தைங்கள்லாம் கூப்பிட்டு வந்தீங்கன்னா சில சீன்ஸ்லாம் இருக்கும். அதை தவிர்த்துட்டு பார்த்தாங்கன்னா அந்த படத்தை உட்காந்து பார்க்கலாம். ஆனால் ஓவராலாக பார்க்கும்போது எல்லாரும் உட்காந்து பார்க்க வேண்டிய படங்கள். நம்ம ஜிவி பிரகாஷ் வந்து மியூசிக் சூப்பராக பண்ணிக்கிறாரு. அந்த சாங்ஸ் ட்ரெண்ட் ஆகிடுச்சுல்ல, அந்த சாங்ஸ்லாம் ரொம்ப சூப்பராக பண்ணிக்கிறாரு. ஆனால் ஓவராலாக இந்த படம் வந்து 10க்கு ரேட்டிங் நான் அடக்கலை. நல்லா இருக்குண்ணா. படம் சூப்பராக இருக்கு. கில்லர் மாதிரி நான் படம் நல்லா தான் இருக்கு. படம் சூப்பராக இருக்கு. கவின் எப்படி பண்ணியிருக்காரு? சூப்பராக பண்ணியிருக்காரு. ஆக்சுவலி எல்லாரோட ஆக்டிங்கும் நல்லா இருக்கும்.
மாஸ்க் நேம் வச்சிருக்காங்க, எந்த மாதிரி கண்டென்ட் மாஸ்க் வச்சு தான் மணியஸ்ட் மாதிரி, பட் ஆனால் கொஞ்சம் நம்ம ஊர் மணியஸ்ட். அப்படிங்களா? குட் மூவியா? படத்தில் எல்லாருமே கேட்டவங்க தான். ஆக்சுவலாக சூப்பராக இருக்கும். கடைசி கிளைமேக்ஸ் 20 மினிட்ஸ் சூப்பராக இருந்துச்சு. படம் நல்லா இருக்கு, நான் பார்க்கலாம். பிடிச்சிருக்குங்களா? பிடிச்சிருக்கு. கவின் எப்படி பண்ணிருக்காரு? கவின் சூப்பராக பண்ணியிருக்காரு. கடைசியில் ட்விஸ்ட்டு கொஞ்சம் நல்லா இருக்கு, படம் நல்லா இருக்கு. ஆண்ட்ரியா ஒரு வில்லன் கேரக்டரே அவங்களுக்கு தான் நல்லா கொடுத்துருக்காங்க. பார்க்கலாம், படம் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு, நல்லா எல்லாமே நல்லா நடிச்சிருக்கு. மாஸ்க் நேம் வச்சிருக்காங்க, எந்த மாதிரி கண்டென்ட்? ஒரு இது மாதிரி மாஸ்க் மாதிரி தான், மாஸ்க் மாதிரி ஒரு எல்லாரும் மாஸ்க்லாம் நல்லா இருக்கு. எல்லாமே நல்லா இருக்கு, நல்லா நடிச்சிருக்காங்க. இந்த மாதிரி சின்ன படத்தை என்கரேஜ் பண்ணலாம், நல்லா இருக்கும். ஆமாம், நல்லா இருக்கு.